ఫుల్ వాన పడుతుందా? కుయ్యి కుయ్యి ఏం లేదు, వాన కూడా తీసుకొని వచ్చాను నీకోసం. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் ஒரு ஆந்திரா பையா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நான் வரேன் இந்தியா. ஸோ ஐ எம் கம்மிங் டு இந்தியா. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தா 9:30 ஆயிடுச்சு. ஸோ எங்கிட்ட வந்து முனிச்சி வந்து வியன்னா ஏர்போர்ட் வந்து வியன்னா ஆஸ்திரியாவில் வந்து ஏற போகிறேன். ஸோ இது வந்து லென்த்தி வீடியோ, கொஞ்சம் பாருங்கள். ஸோ இந்தியா வரேன். எதுக்கு இந்த லென்த்தி வீடியோனா, கிட்டலாம் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் கூட இருந்தது ட்ரெயின் ஃப்ளைட் டிக்கெட்டு. அதனால தான் வியன்னாவில் எடுத்துட்டேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயினும். எங்கிட்ட வந்து ட்ரவுன் ஸ்டேஷனில் வந்து மாறி மறுபடி பஸ் ஏறணும். எதுக்குன்னா அங்கே ஏதோ ரிப்பேர் நடக்குது. இல்லைன்னா ஒரே ட்ரெயினில் போகலாம் மாறி. ஸோ இந்த ட்ரெயின் டிக்கெட் வந்து 30 யூரோ. ஸோ இது வந்து பைரன் டிக்கெட்டுன்னு சொல்லுவார். இந்த பைரன் டிக்கெட் வந்து 24 ஹவர்ஸ் நேரம் வந்து ஜெர்மனியில் சுற்றலாము. ஸோ எங்கிட்ட வந்து நம்ம முனிச்சி வரைக்கும் இதை டிக்கெட்டு இந்தவங்க மொத்தனுக்கு வந்து அந்த ட்ரெயின் விட்டுட்டு இந்த பஸ்ஸு பிடிச்சிட்டேன். ஸோ நார்மலாக ஏதோ ஒர்க் நடக்குது இது, இல்லைன்னா இந்த பஸ் ஏற தேவையில்லை, நேராக அந்த ட்ரெயின்லேயே மாறி போகலாము. ஸோ இதுங்க இன்னொரு ட்ரெயினு. ஸோ அந்த ட்ரெயினை விட்டுட்டு இந்த ட்ரெயினை பிடிச்சிட்டேன். ஸோ இந்த ஸ்டேஷனில் வந்து 1.5 ஹவர் காட்டுறது. ஸோ அங்கே வந்து போயிட்டு ஒரு 10-15 நிமிஷம் 1 கிலோமீட்டர் இருக்கும், அது நடந்து போகணுமோ. ஸோ இந்த நம்ம லக்கேஜு, ட்ரோனு, ஸோ கேமராஸ், எக்யூப்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும். அதனால தான் வெயிட் கொஞ்சம் அதிகமாக தெரியுது. பார்ப்போம் என்ன நடக்குதோ. ஸோ இதுங்க இந்த ஸ்டேஷன் வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனு. ஸோ நம்ம ஆல்ரெடி முன்னாடியே வந்தாச்சு. ஸோ நம்ம டைம் வந்து ஒரு 3 ஹவர் முன்னாடியே வந்துட்டோம். ஸோ இங்கேயே உட்காரி கூட போகலாமோ, இல்லைன்னா கொஞ்சம் நடந்து கூட போகலாமோ. ஸோ எங்கிட்ட வந்து 1 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம நடந்து போனால் ஒரு 15 நிமிஷம் 18 நிமிஷம் ஆகும். ஸோ இதுங்க மொத்தம் வந்து நம்ம பஸ்ஸு ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ டைம் பார்த்தா காலையில் அர்லி மார்னிங் வந்து 1 மணி ஆயிடுச்சு. ஸோ நம்ம பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறேன். ஸோ இது மொத்தம் பஸ் ஸ்டாண்டு. நம்ம இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து எல்லா நாடுக்கும் போகிற பஸ்ஸு எல்லாம் இங்கே வரும். லோக்கல் பஸ்ஸு அதெல்லாம், இன்டர்நேஷ்னலோட ஃப்ளிக்ஸ் பஸ் கூட இங்கே வருமோ. ஸோ இங்கே உட்காராது கொஞ்சம் இடம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா பிளாட்ஃபார்ம் நம்பர்ஸும் அதே மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த பஸ்ஸு என்ன பிளாட்ஃபார்ம் வருதோ, என்ன டைமிங்கில் வருதோ அதெல்லாம் போர்டு டிவி மாதிரி போட்டார். ஸோ இந்த 4 சைடில் வந்து இந்த போர்டு இருக்கும், இந்த டிவி இருக்கும் 4 சைடும். ஸோ இது நம்ம இந்தியாவுக்கு வரும்போது ஏதோ ஒன்று எடுக்கலாம்னு நினச்சிட்டு கொஞ்சம் வெயிட்டு பார்த்தா அதிகமாகுது. ஒரே ஃப்ளைட்டுன்னா பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி இது கூட கீழே ஒடிஞ்சு போயிடுச்சு. அதாங்க நம்ம பஸ்ஸு வந்தாச்சு, டைம் டு டைம் வந்துச்சு. ஸோ நம்ம லக்கேஜ் உள்ளே போட்டு அந்த பஸ்ஸில் நம்ம கூட போகலாமோ. ஸோ இதுங்க நம்ம வியன்னா ஏர்போர்ட்டும். ஸோ இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. காலையில் டைம் டு டைம் வந்துட்டார் அவர் வந்து. ஸோ இந்த வந்து ஆஸ்திரியாவில் ஒன் ஆஃப் தி மெயின் ஏர்போர்ட்டு இது வந்து வியன்னா சொல்லுவார். ஸோ இதே மாதிரி சால்ஸ்பர்க் ஒன்று இருக்கும். பட் அங்கே என்னன்னா அங்கிட்ட வந்து நம்ம இந்தியாவுக்கு டிக்கெட் பார்த்தா கொஞ்சம் 1 யூரோ 100 யூரோன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 மேலே கூட இருந்தது. அதனால தான் பார்த்துட்டு இங்கே வியன்னாவில் புக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதே டைமில் நம்ம முனிச்சி கிட்ட நம்மளுக்கு ஆக்சுவலி. ஸோ நம்ம முனிச்சி ட்ரைன் பண்ணும்போது அங்கே 100 யூரோ கூட இருந்தது. நான் அங்கிட்ட வந்து இங்கே வர்றதுக்கு வந்து ஒரு 30-35 யூரோ டிக்கெட் ஆகும். சரி, கொஞ்சம் டயர்டாகினா கூட நம்ம 70 யூரோ கம்மி இது சேவ் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு இந்த ஏரியாவில் வந்து டிக்கெட்டு புக் பண்ணிட்டேன். ஸோ இப்போது டைம் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 11:30 ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஃப்ளைட்டு நைட்டு 8 மணிக்கு. கொஞ்சம் இங்கே டைம் பாஸ் பண்ணணும், பாப்போம் உள்ள என்னென்ன இருக்கான்னு. ஸோ இதுங்க மொத்தமுக்கு வந்து நம்ம போர்டிங் பாஸ் கொடுத்துட்டாரு. ஸோ எయిర్ ఇండియా అన్న எந்த ஊர்னா? அண்ணா வந்து இங்கே ஆகிட்டாரு ஃப்ரெண்டு. அவர் கூட நம்ம என்ன கூட பெங்களூர் வருவார், பார்ப்போம். இங்கே ஆல்வேஸ் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டீல் பாட்டில் வந்து கையில் எடுத்துவாங்க. எதுக்குன்னா நம்ம பிளாஸ்டிக் பாட்டில் வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம ஸ்டீல் பாட்டில் இருந்தேன்னா தண்ணி இங்கேயே பிடிக்கலாமோ. மொத்தமுக்கு வந்து நம்ம செக்யூரிட்டி செக்கப் வந்து முடிஞ்சு, செக்யூரிட்டி செக்கப் எல்லாம் இது பண்ணிட்டாரு. ஸோ பரவாயில்ல, கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சு. ஆக்சுவலி நம்ம ஏர் இண்டியாவில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரீமாக இருந்தது. இதுக்கு நம்ம டாட்டா கார் வந்து எப்போது எடுத்துட்டாரோ நம்ம ஏர் இண்டியா வந்து லாஸ்ட்டில் இருக்கும்போது. ஸோ நம்ம கூட ட்ராவல் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம கூட ஏதோ ஒரு ஹெல்ப் மாதிரி. அதுக்கப்புறமும் வந்து ட்ராவல் பண்ணலாமா பண்ண முடியாதான்றது டவுட் இருந்தது. எதுக்குன்னா நம்ம
டிக்கெட் பார்க்கும்போது அதிகமாக வித்தியாசம் இருந்துன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு ஏர்லைன்ஸில் வந்து போகலாம்ல. ஸோ அதனால தான் நான் பார்க்கும்போது சேம் கொஞ்சம் கம்மி தான் இருந்தது. அப்போ அதுக்கு தான் இந்த ஏர் இண்டியா எடுத்தாச்சு. ஸோ இது வந்து பாருங்கள், இது வந்து ஒரு மசாஜ் சேரு. ஸோ இது வந்து ஒரு 2 யூரோ. 2 யூரோன்னா நம்ம ஊர் காசு 200 யூரோ, 200 ரூபி. பரவாயில்ல. கொஞ்சம் எனக்கு கூட கொஞ்சம் ஏதோ பேக் பெயின் அது தெரியுது, அதனால தான் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்னு நினச்சி பார்த்துட்டேன். ஆனால் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். ஸோ மொத்தம் முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ பரவாயில்லைங்க, 2 யூரோவுக்கு வந்து ஒர்த்து. இந்த ஏர்పోర్ట్లో வந்து 2 ఫ్రెండ్స్. ఇవరు ఎందూరునా ఇవరు ఉంది మధురై గారు, ఇవరు ఉంది సేలం நாமக்கல் గారు. இவர் வந்து கூட மொத்தம் 3 பேர் பெங்களூர் வரைக்கும் போகிறேன். அதுக்கப்புறம் அவர் இன்னொரு ஃப்ளைட்டு பிடிச்சி இவர் வந்து காரு, நான் இன்னொரு காரு. அண்ணா எனக்கு காஃபி ஸ்பான்சர் பண்ணிட்டார் எனக்காக. அண்ணாக்கு எனக்கு வரணும். இது எவ்வளோ நம்ம ஊர் காசு சொல்லுண்ணா? 1300 ரூபா 2 காஃபிக்காக. நம்ம ஊரில் ஒரு 10 ரூபாய்க்கு எவ்வளோ கொடுப்பாரு இங்கே. ஆனால் இந்த லைட்டிங்கு இந்த மாதிரி சேரு கொடுக்கும்போது, இந்த ஃபெசிலிட்டி இருக்கும்போது இது ஒரு ஃப்ரீ வியூ பார்க்குறதுக்காக இவ்வளோ காசு. பால் தனியாக இருக்கும், சுகர் தனியாக இருக்கும், தேவைன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம ஃப்ளைட்டு வருது, ஏர் இண்டியா ஃப்ளைட்டு. இது வந்து டெல்லி டு நேராக வியன்னா வருது, நான் ஸ்டாப் ஃப்ளைட்டு. ஸோ முன்னாடி வந்து ஒரு கேட் நம்பர் சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் இந்த கேட் நம்பர் சொல்லிட்டாரு. ஸோ இந்த கேட்டில் வந்து பார்க் பண்ண போகிறாரு இவர். ஸோ நார்மலாக எல்லாம் சொல்லுவார் ஏர் இண்டியா வந்து டிலே அனி. அது எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ இன்றைக்கி தான் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்துச்சு. இந்த ஃப்ளைட்டு வரும்போதே லேட்டாக வந்துச்சுல, அதனால டிராஃபிக் பாருங்க, எல்லாம் எவ்வளோ கூட்டமாக போகிறாங்கயோ, நிறையா இருக்கும் முன்னாடி பின்னாடி. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபஸ்ட் டைம் நான் பார்க்க போகிறேன். இதில் வந்து ஏசி இல்லை, ரொம்ப ஹாட்டாக இருக்கும், வீல் அடிக்கிற மாதிரி அடிக்குது. ஸோ இதுங்க மொத்தம் வந்து உள்ளே வந்து கரெக்டாக. ஸோ சீட்டு, அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு பிளாங்கெட்டு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து கலர்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும், நம்ம இந்தியன் கல்ச்சர் மாதிரி தெரியுது. அப்புறம் வந்து உள்ளே பார்த்தா ஃபுல்லு ரஷ்ஷுங்க. இந்த ஃப்ளைட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சீட்டு கூட காலி இல்லை, மொத்தம் ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து 3+3, மொத்தம் வந்து சீட்ஸ் வந்து 3+3. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃப்ளைட்டு டில்லி டு பெங்களூர் கனெக்டிங் இருக்கும் எனக்கு. ஸோ பார்ப்போம். இந்த ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்துட்டாரு. ஆல்கால் வேணும்னா ஆல்கால் கூட வரும். ஸோ இது வந்து சீட்ஸு, நம்ம கார்னு சீட்ஸ் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நான்வெஜ் வாங்கிட்டா. ஸோ இது வந்து சிக்கனு, அந்த மாதிரி கலர் ரைஸு, ஒரு சட்னி மாதிரி கொடுத்தாரு. அதே மாதிரி ஒரு பன்னு, அதே மாதிரி ஒன்று ஃப்ரை. அதுக்கப்புறம் இந்த நடுமில் ஒன்று வந்து ஐஸ்கிரீமு. அதுக்கப்புறம் ஒரு தண்ணி பாட்டிலு கூட கொடுத்துட்டாரு, சின்ன பேக்கெட்டு தண்ணி பாட்டில்னா. அதே மாதிரி ஒரு ஸ்பூன் கூட கொடுத்துட்டாரு. ஸோ மொத்தமுக்கு வந்து காலி பண்ணிட்டா. ஸோ டேஸ்ட்டாக இருந்ததுன்னு தெரியல, பசிக்குதான் தெரியல, காலி ஆகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு காஃபி கொடுத்துட்டாரு. ஸோ காஃபிக்கு வந்து தனியாக ஒரு மில்க்கு, ஒரு சுகரு கொடுத்துட்டாரு. ஸோ இது இங்கே நம்ம ஃப்ளைட்டு வர்ற மொத்தமும். ஸோ மேப் கொடுத்தாரு பாருங்கள், எவ்வளோ தூரம் எவ்வளோ டிஸ்டன்ஸு ட்ராவல் பண்ணுற. ஆக்சுவலாக வந்து நமக்கு பாகிஸ்தான் மேலே இல்லைல்ல, அதனால தான் மொத்தம் சுற்றி வருது, இல்லைன்னா நேராக கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்தாரு. காலையில் வந்து சேமு இவர் ஃபுட்டே கொடுத்துட்டாரு. இந்த யூரோப்பியன் பிரேக்ஃபாஸ்ட்டே நம்ம காலையில் கொடுத்துட்டாரு. ஸோ ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து நம்ம ஏர் இண்டியா தானே, அதனால தான் காலையில் வந்து இட்லி பிரேக்ஃபாஸ்ட்டு, இந்த சாம்பார் தோசை அது மாதிரி கொடுப்பாருன்னு நினச்சிட்டேன். பட் அந்த மாதிரி கொடுக்கல. ஸோ எனக்கு வந்து நம்ம ஃப்ளைட்டில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஆக்சுவலி. பட் என்ன பண்ணலாம், கொடுக்கல. பட் இங்கே தானே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால தான் மேபி இந்த பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டாரு. ஸோ இதுங்க மொத்தமுக்கு வந்து டெல்லி அந்த ஃப்ளைட்டு இறங்கிட்டு மறுபடி இந்த செக்யூரிட்டி செக்கப் முடிச்சுட்டு என்னோடய லக்கேஜ் வந்து மறுபடி கேரி பண்ணணும். அது என்னன்னு தெரியல. நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ராவல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து டொமெஸ்டிக் ட்ராவல் பண்ணும்போது நம்ம லக்கேஜ் எடுத்துகிட்டு மறுபடி இந்த டொமெஸ்டிக் ஆளுக்கு கொடுக்கணுமோ. ஸோ இது வந்து மொத்தமும் டெல்லி ஏர்போர்ட்டு. ஸோ பரவாயில்ல, எங்களோட ஜெர்னி வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி நான் டயர்ட் ஆகிடுச்சு நான் நினைக்கிறேன். பட் ஃப்ளைட்டு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட்டோட நல்லா கொடுத்துட்டாரு. பிரேக்ஃபாஸ்ட்டு, அந்த மாதிரி லஞ்சு, அது வந்து இஷ்யூ இல்லை. ஸோ எங்கள்கிட்ட வந்து பெங்களூருக்கு போகணும். ஸோ பெங்களூர் வந்து
2.5 hour ஜெர்னி பார்ப்போம். இந்த டொமெஸ்டிக் ஜெர்னி கூட இந்த ஃப்ளைட் வந்து கீழே இருக்கும். இங்கே செக்யூரிட்டி செக்அப் தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு. எதுக்கன்னா எல்லா கேபிள் சார்ஜர் அதெல்லாம் தனியெல்லாம் ட்ரேல போட சொல்லிட்டாரு. இந்த செக்அப் வந்து இன்னும் அப்டேட் ஆகலையா என்னன்னு தெரில. பட் இந்த ஜర్నీ కూడా ఎంజాయ్ பண்ணலாము. ஸோ இது இங்கே மொத்தம் வந்து ఢిల్లీ ஏர்போர்ட்டு. ஸோ இது கூட கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். இந்த ஏரியாவில் கூட ஏசி இல்லை நான் நினைக்கிறேன். நம்ம சிட்டிங் பாருங்க மொத்தம் கடைசியில் நான் தான், இங்கே யாருமே இல்லை. என்ன பின்னாடி வந்து டாய்லெட்ஸு குரூ கார் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மதியம் போஜனம் கொடுத்துட்டாரு. ஸோ அது கூட நான்வெஜ்ஜே வாங்கிட்டேன், வெஜ்ஜு இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஒரு ஐஸ்கிரீமு, ஒரு பன்னு, ஒரு தண்ணி, அதுக்கப்புறம் வந்து ஒரு தயிர் கூட கொடுத்துட்டாரு. ஸோ இங்கே நம்ம லோக்கல் தானே, பாட்டில் பெரிய பாட்டில் கொடுத்துட்டாரு. ஸோ ஃப்ளைட்டு பாருங்க మొత్తం షేక్ అయిపోతుంది. என்னன்னு தெரில காரணமு. பட் கேபின் மொத்தமும் உள்ள ஷேக்கிங் தான். ஸோ என்னன்னு தெரில, இந்தியன் ஃப்ளைட்டு பார்த்தா ஒரு டைமில் வந்து பயம் வருது. ஸோ பாருங்கள் சீட் பெல்ட் கூட போடுங்கன்னு சிக்னல் கொடுக்குறாங்க. ஸோ இதுங்க மொத்தமுக்கு வந்து பெங்களூர் ஏர்போர்ட்டு. ஸோ பெங்களூர் ஏர்போர்ட்டு வந்தாச்சு. ஏர்போர்ட் கூட பாருங்கள் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் டைமு நான் பெங்களூர் ஏர்போர்ட் வந்து பார்க்குறது. முன்னாடி வந்து நிறைய டைம் வந்து நான் எப்போ வந்தால் கூட சென்னையில் வரேன். பட் இந்த டைம் நான் செக் பண்ணும்போது டிக்கெட் ப்ரைஸு சென்னை அதிகமாக இருந்தது. ஸோ அதனால தான் நான் வந்து சென்னையில் வந்து புக் பண்ணலை. பெங்களூர் கூட பார்ப்போம் ஒரு டைம் வந்து. ஸோ லொக்கேஷன்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த ஏர்போர்ட்டு. பாப்பா ஏர்போர்ட் பாருங்கள் எப்படி இருக்கான்னு. நல்லா இருக்குங்க. ஸோ சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு வந்து நல்லா இருந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த பெங்களூருக்கு எப்பவுமே வரல நான் ஏர்போர்ட்டுக்கு. ஸோ ஃபஸ்ட் டைமு ஏர்போர்ட்டு உள்ள வெளியில் இந்த ஸ்டிக்கு மாதிரி நல்லா இருந்தது. ஸோ இது வந்து பெங்களூருங்க. ஸோ பெங்களூரு டிராஃபிக் வந்து ரொம்ப ஃபுல்லு டிராஃபிக்குங்க. என்ன டிராஃபிக்னா 1 கிலோமீட்டர் மிஸ் ஆயிடுச்சு. அதனால தான் சுற்றி போகிறதுக்கு வந்து 1 hour ஆகி போயிடுச்சு. ஸோ அது ஃப்ளைஓவர் ஏதோ நடக்குது. அந்த ஃப்ளைஓவர் மேலே நம்ம போகணும். ஆக்சுவலி அவர் டிரைவர் வந்து மிஸ் ஆகி உள்ளே வந்துட்டார். அந்த டைமில் 1 hour ஆயிடுச்சு. இந்த 1 கிலோமீட்டருக்கு வந்து போகிறதுக்கும் முடியலங்க. பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் இருக்குது. ஒரு சைடு மொத்தம் பிளாக் ஆகி போயிடுச்சு. இப்போ தான் இந்த சைடு வந்து காலி ஆகி போயிடுச்சு. ஸோ இதுங்க மொத்தமுக்கு வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி வந்து வீட்டில் சொல்லலை, அதனால தான் யாருக்குமே தெரியாது. ஸோ எதுக்குன்னா சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினச்சிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி எதுக்கு சர்ப்ரைஸ்ன்னா என்னோடய ஒய்ஃப் வந்து நான் சொல்லிட்டேன்னா முன்னாடியே அவர் தூங்க மாட்டான். அதனால தான் சொல்லக்கூடாது. எதுக்குன்னா டிஸ்டர்ப் வந்து பண்ணக்கூடாது, தூக்கம் வந்து ப்ராப்ளம் வந்துடுமோ. ஸோ நம்ம நேராக வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவர் தெரியும்ல, அதுக்கு எதுக்கு முன்னாடி சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிவிட்டு, அதனால தான் எதுக்கு எனக்கு வந்து வேண்டாம் அனுப்பிச்சிட்டேன். அதனால தான் சொல்லாமல் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுமோ நினச்சிட்டேன். டிபெண்ட் வீசா அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சுல, அதனால தான் முன்னாடியே வந்துட்டேன். இல்லைன்னா நான் வந்து லேட்டாக வர்றதுக்கும் பிளான் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. பட் என்ன பண்ணலாம், ஸோ முன்னாட பின்னாட வரலாம்னு நினச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த இந்தியாவில் வந்து கொஞ்சம் விளாக்ஸு, அதுக்கப்புறம் என்ன நடக்குது என்ன ஆயிடுச்சு அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தமிழ் சேனலில் வந்து கொஞ்சம் இது வியூஸ் வரல, இது என்னன்னு தெரில என்னென்னு எனக்கும். பட் மேக்ஸிமம் நான் எஃபர்ட் பண்ணுறேன் தமிழ் பேசுகிறதுக்கும் தமிழில் சொல்கிறதுக்கும். இது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ எப்படி இருக்கான்னு லைக் மேலே சொல்லுங்கள். எந்த ஊரில் வந்து பார்த்துட்டீங்களோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஜெய் ஹிந்த்.